ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணக்க நம்ம வீட்டிலையே சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமாங்க. இப்போ வந்துட்டு வரமிளகா வந்துட்டு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த டம்ளரில் வந்துட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அது இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தனியாக இந்த கடலைப்பருப்பு கூடயே அப்படியே வந்து சேர்த்திக்கலாம் போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த டம்ளரில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4 டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ சீரகமும் இது கூடவே வந்து சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக தான். ரொம்ப வெந்தயம் சேர்த்தினீங்கன்னா கசப்பிடிக்கும். இப்போ வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக குருமிளகு சேர்த்திருக்கேங்க. குருமிளகும் அப்படி தான் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன், அளவு கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் குருமிளகு வந்து சேர்த்துறேன் இது கூடவே. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் பாருங்கள். கடலைப்பருப்பு இது வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டம்ளருக்கு, அதாவது 1/4 டம்ளர் 1/2 டம்ளரும் இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக குருமிளகு, இந்த 5 பொருட்கள் தாங்க இப்போ நான் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம பொருட்கள் சேர்த்திருக்கோம். அதுக்கு வந்து வரமிளகா வந்து 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து இப்போ இது கூடவே வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம தேங்காயே அரைச்சி ஊற்றாமல் நீங்கள் இந்த சாம்பார் தூள் போட்டிங்கன்னா கூட இதில் வந்து நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் வந்து நல்லா கெட்டிப்பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பச்சரிசி சேர்த்து 6 பொருட்கள் ஆகிருச்சு. நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக துவரம்பருப்பு, 1/2 டம்ளருக்கு கம்மியாக துவரம்பருப்பு வந்து நான் சேர்த்துறேன். துவரம்பருப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே கருவேப்பிலைகள் கழுவிட்டு துணியில் வந்து நல்லா ஆற போட்டதுக்கப்புறமாக இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வரமிளகா வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை வந்து வெறும் வாணலியில் வறுத்துக்கலாங்க. மிளகாயை வறுத்து எடுத்துருந்தோம். அதே கடாயிலேயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அளந்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தணுங்க. கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். எங்கிட்ட வந்து இந்த எல்ஜி பெருங்காயம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கைவிடாமல் வந்து வறுத்து விட்டுக்கணுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த டயத்தில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. 3/4 வாசிக்கு வந்து வறுபட்டுருச்சு. கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துறப்ப நல்லா பச்சையாக அந்த கலர் மாறாமல் அதே மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா சூடு ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வரமிளகா கொஞ்சம், அதுக்கப்புறமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துருந்தேன் இல்லைன்னா அது கொஞ்சம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. டேஸ்டான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல் வீடியோ லிங்க் இதில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ.